الحمد لله الذي يهتدى المهتد وبعدله ضل الضالون لا يسأل عما يفعل وهم يسألون وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا ند له ولا شريك له سبحان رب العزة وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மஹ்ஷர் மைதானம் அதனுடைய அமளிகள் இவைகளை பற்றியான தலைப்பில் தான் இன்றைய ஜும்ஆவுடைய உரை. அருமையானவர்களே, மனித வாழ்க்கையில் இறுதியான முடிவெடுக்கிற ஒரு மைதானம் மஹ்ஷர் மைதானம். அமளி துமளிகளோடு மக்களெல்லாம் தங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கதறுகிற ஒரு இடம்தான் மஹ்ஷருடைய இடம். மஹ்ஷருடைய இடத்தை பற்றி விவரிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், கையெட்டும் தூரத்திலேயே சூரியன் மிகவும் நெருக்கமாக இருக்கும். அப்படியான வெப்பத்தோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் மனிதன் அந்த மைதானத்தில் அமளிக்கு மத்தியிட துமளிக்கு மத்தியிட தன்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு கதறுகிற ஒரு இடம்தான் மஹ்ஷர் மைதானம். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த தோற்றத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் எப்படி ஆகிவிடும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறார், யௌம நத்வி ஸமாஅ கதையி சிஜில்லில் குதுப் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். எப்படி ஏடுகள் சுருட்டப்படுவதை போன்று வானம் சுருட்டப்படுகிற ஒரு நாள். கமா பதஅனா அவ்வல ஹல்கின் உய்துஹும், அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஆரம்ப படைப்பு நிலை எப்படியோ அப்படி அனைவர்களும் திருப்பப்படுகிற ஒரு நிலம். அப்படியான வாய்ப்பை அல்லாஹ் வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலின், இது அல்லாஹ் வழங்குகிற வாக்குறுதி, அல்லாஹ் நிறைவேற்றிய தீர்வான் என்று ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில வானத்தினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார்.
மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? فَإِذَا بَرِقَ الْبَصَرُ وَخَسَفَ الْقَمَرُ وَجُمِعَ الشَّمْسُ وَالْقَمَرُ يَقُولُ الْإِنسَانُ أَيْنَ الْمَفَرُّ يَقُولُ الْإِنسَانُ يَوْمَئِذٍ أَيْنَ الْمَفَرُّ. அன்றைய நாள் எப்படி ஆகிவிடும் என்றால் فَإِذَا بَرِقَ الْبَصَرُ பார்வை போய்விடும், மங்கிவிடும். அதே மாதிரி وَخَسَفَ الْقَمَرُ கமர் என்கிற சந்திரனுடைய அந்த ஒளியும் மங்கிவிடும். சூரியனும் சந்திரனும் இணைக்கப்பட்டுவிடும். அப்படியான பயங்கரமான நாள். சூரியனும் சந்திரனும் இரண்டர அது இணைந்து விட்டால் மனுஷன் சொல்லுகிறான், நாங்க எங்க பெறப்படுவது? ஒரு பயங்கரமான ஒரு நிலைகளில் ஆக்கப்பட்டிருக்கிறோம். வானம் ஏடு சுருட்டப்படுவதை போன்று சுருட்டப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இரண்டாக இணைந்து விட்டது. எனவே ஒளி மங்கிவிட்டன. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மனிதன் மாத்திரம் அவன் சஞ்சலப்பட்டவனாக கேட்கிறான், எங்கு நாங்கள் போய் ஒளிந்து கொள்ள முடியும் என்று அவன் கேட்கிற இப்படியான ஒரு அமளிதான் மஹ்ஷருடைய அமளி. எனவே இந்த அமளிக்கு மத்தியில் மனிதன் சூறு ஊதப்பட்டு அவன் கபரிலிருந்து எழுப்பப்படுகிறானே, அந்த சந்தர்ப்பத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அவன் புதைக்கப்பட்ட சமாதியில் இருந்து அவன் கதறியவாறாக அவன் விரைந்து அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடி வருகிறான். ஒரு சூர் மட்டும் ஊதப்படுகிறது. ஒரு சூர் ஊதப்பட்டவுடன் கபர்களில் சமாதியானவர்கள் எல்லாம் அப்படியே விரண்டு அல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், இந்த நாங்கள் இந்த கபர்களிலே உறங்கிக் கொண்டிருந்தவனை எங்களை எழுப்பியது யார் என்று அந்த மனிதன் கேட்கிறான். உடனே அவளுக்கு சொல்லப்படும், இது மாஹாதா, இது என்ன தெரியுமா? ஹாதா மா வஅத ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன், இதுதான் ரஹ்மான் வாக்களித்ததும் அதே மாதிரி தூதர்மார்கள் வாக்களித்த உண்மையும் இதுதான் என்று அவனுக்கு சொல்லப்படும். மஹ்ஷர் வரும் என்று அல்லாஹ் வாக்களிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உண்மைப்படுத்தவில்லையா? அந்த மஹ்ஷர் தான் இது என்று அவனுக்கு கூறப்படும். அப்படிப்பட்ட நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்பட்டு விடுவான். அதற்கு இன்கானத்தில்லா ஸைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சப்தம் மட்டும்தான் கேட்கும். ஃபைதாஹும் ஜமீஉல் லதைனா மஹ்தரூன், அனைவர்களும் ஒரு பக்கத்தில் திரட்டப்பட்டு விடுவார்கள். அதுதான் மஹ்ஷர். அனைவர்களும் ஒரே இடத்திற்கு வந்துருவார்கள். உலகத்தின் முதலாக படைக்கப்பட்டவர்களிலிருந்து உலகத்தில் இறுதியாக இறந்து போன அத்துணை பேர்களும் ஒரே இடத்திற்கு வந்து விடுவார்கள். நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒன்றாக நிற்பார்கள். அங்கே நிற்கிற காட்சியை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? என்று சொன்னார். நிர்வாணமான நிலையிலே, அதே மாதிரி அவர்களுக்கு எந்த விதத்திலும் காலில் யாருக்கும் செருப்பு இல்லாத நிலையிலும், அதே மாதிரி கத்னா செய்யப்படாதவர்களாக அனைவர்களும் எழுப்பப்பட்டிருப்பார்கள். அனைவர்களும் அந்த தோற்றத்திலேயே அப்படி நிர்வாணமாக நிற்பார்கள். உடனே ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருக்கிற பொழுது மற்றவர்கள் இருப்பார்களே, அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற ஒரு அசிங்க நிலை ஏற்படுமே என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆகிரத்தினுடைய அமளி துமளியே மிக பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் அதை பற்றி அவன் யோசிப்பான், எனது நிலை என்னவாக இருக்கும் என்று. அவர்களுடைய அனைத்து பார்வைகளும் மேலோங்கி இருக்கிற அந்த சந்தர்ப்பம். எனவே நிர்வாணம் என்பது அங்கே யாருக்கும் எந்தவித தடையும் இல்லாத ஒரு நிலை. காரணம், ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் மஹ்ஷர் மைதானம். அருமையானவர்களே, அதற்கு பிறகு
அனைவர்களும் எழுப்பப்பட்டிருப்பார்கள். எப்படி எழுப்பப்படுவார்கள்? எழுப்பப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ராம் கட்டியவர்களாக ஒருவர் மனிதன் மரணித்தால் அவர் எழுப்பப்படுகிற பொழுது தல்பியா சொன்னவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்று தல்பியா சொன்னவர்களாக இஹ்ராம் கட்டிய நிலையில் மரணித்தவர்கள் தல்பியாவோடு எழுப்பப்படுவார்கள். அதே மாதிரி ஷஹீதானவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்களே, வீர மரணம் அடைந்தார்களே, அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள்? அவர்கள் ரத்தம் துவைத்த ஆடையோடு எழுப்பப்படுவார்கள். அப்படித்தான் அவர்கள் அங்கு அடக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஆடைகளில் இரத்தக்கரை இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கரையை பார்க்கிற பொழுது இரத்த நிறத்தில் இருக்கும். ஆனால் அதனுடைய வாடை அங்கு கஸ்தூரியுடைய வாடையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு சிறப்பு படைத்திருப்பான் அந்த ஷுஹதாக்களுக்கு. எனவே ஷுஹதாக்கள் அந்த நிலையிலே எழுப்பப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் எப்படியான நிலையில் மரணிக்கிறானோ அதே நிலையில் அவன் எழுப்பப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நாள், ஒரு இடம்தான் மஹ்ஷர் என்கிற இடம். அருமையானவர்களே, அந்த இடத்திலே எழுப்பப்பட்டு அனைவர்களும் ஒரே இடத்துல ஆஜராக்கப்பட்டிருப்பார்கள். ஒரே இடத்தில் அனைவர்களும் ஒன்று திரட்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறான், அந்த நாளை நீங்கள் பார்த்தால் ததுஹலு குல்லு முதிஅத்தின் அம்மா அர்தஅத் வ தபஅ குல்லு ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى. அந்த சந்தர்ப்பத்தில் நபியே நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு பாலுண்டக்கூடிய தாயும் தனது குழந்தையை மறந்து விடுவார். சாத்தியம் இல்லாத ஒன்று. எந்த தாயும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, தனது மார்பிலே பால் குடித்துக் கொண்டிருக்கிற குழந்தையை மறந்து விட மாட்டார். தன்னை மறந்தாலும் கூட தன்னுடைய குழந்தையை மறந்து விட மாட்டார். ஆனால் அந்த மனுஷனுடைய அமலில் அந்த தாயினுடைய மார்பகத்தில் பால் குடித்துக் கொண்டிருக்கிற குழந்தையை மறக்கடிக்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு அமளியான ஒரு சூழல். அதே மாதிரி அமல் குழந்தை உண்டாயிருக்கிற ஒவ்வொரு தாய்களும் குழந்தையை பெற்றெடுத்து விடுவார். அவ்வளவு பெரிய பயங்கரமான துடுக்கங்கள் அங்கு நடைபெறும். நீங்க அதை பார்ப்பீங்க. மக்கள் எல்லாம் மயக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய மயக்கம் ஒமாகும்பி சுக்காரா, நீங்க நினைக்கிற மாதிரி மது மயக்கம் அல்ல. மாறாக மனுஷருடைய அமளி துமளிகளை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த அமளிகளை பார்த்து மயக்கத்தோடு இருப்பார்கள். என்றாலும் அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது என்று ரப்பல் ஆலமீன் மஹ்ஷரை பற்றி இப்படி வர்ணிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒவ்வொருவர்களும் நப்சி நப்சி என்று இருக்கிற சந்தர்ப்பம், ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நிலை என்னவாகும் என்று யோசிக்கிற ஒரு சந்தர்ப்பம். நான் உலகத்தில் வாழுகிற பொழுது அநியாயங்கள் செய்திருக்கிறேன், உலகத்தில் வாழுகிற பொழுது பாவங்கள் செய்திருக்கிறேன், உலகத்தில் வாழுகிற பொழுது அடுத்தவர்களுடைய சொத்துக்களை கொள்ளடித்திருக்கிறேன், உலகத்தில் வாழுகிற பொழுது அடுத்தவர்களை அவதூறு சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் வாழுகிற பொழுது அடுத்தவருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருக்கிறேன், உலகத்தில் வாழ்கிற பொழுது சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்தும் கூட அந்த சந்தர்ப்பங்களை நல்லவைகளை பயன்படுத்துவதற்கு நான் அந்த நேரங்களை ஒதுக்கவில்லையே. தவறுகளிலே மூழ்கி இருந்தன, மதுவிலேயே மூழ்கி இருந்தன, பெண்களுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தன, துனியா துனியா என்று சொல்லி துனியாவுடைய ஆசையில் மோகத்தில் என்னுடைய வாழ்நாளையே நாசப்படுத்தி விட்டேனே என்று நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அங்கு தன்னை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார். நம்முடைய நிலை என்னவாகும்? நாம் செய்த பாவத்திற்கு இன்று முடிவு கட்டப்படுகிறது, இன்று தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அந்த தீர்ப்பு மாற்ற முடியாத தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அப்பீல் என்பது கிடையாது. அந்த தீர்ப்பை உடைப்பதற்கு அங்கு வக்கீல்மார்கள் இருக்க மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம். அங்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அங்கு லஞ்சம் பெறுவதற்கு
கொடுப்பதற்கு யாரும் இருக்க முடியாது, யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாத, யாருக்கு யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தின் மூலமாக அந்த மனிதன் மிகப்பெரிய கவலைக்கு ஆளாக்கப்படுவான். அருமையானவர்களை நினைத்து பாருங்கள், சூரியன் கையெட்டும் தூரத்தில் இருக்கிற ஒரு சூழலில் மனிதர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட நிலையிலே ஒவ்வொருவர்களும் தங்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்கிற கவலையில் இருக்கிற பொழுது கண்ணுக்கு முன்னால் இங்கு பார்க்கிறார்கள். முன்னால் பார்த்தாலும் நரகம், பின்னால் பார்த்தாலும் நரகம், வலது பக்கத்தில் பார்த்தாலும் நரகம், இடது பக்கத்தில் பார்த்தாலும் நரகம், எங்கு திரும்பினாலும் நரகம் அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் நிலவாடி கொண்டிருக்கிறது. இந்த நரகத்துக்குள் நுழைந்தால் நான் தாங்க முடியுமா என்றால் அந்த நரக நெருப்பு புசிக்கிறார், கரித்தால், என்னை காயப்படுத்தினார், யார் என்னை காப்பாற்றுவது என்கிற மாதிரியான கவலையில் அவன் அந்த சோகத்தில் தான் அங்கு இஸ்கார் போட்டாகி விடுகிறார். அந்த போதை போன்ற நிலையில் அவன் தடுமாறி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. எப்படியான நெருக்கடி பாருங்கள். தனக்கு பக்கத்திலே தனது பிள்ளை நிற்கிறார், தனது பக்கத்திலே தனது மனைவி நிற்கிறார், தனக்கு பக்கத்திலே தனது சகோதரன் நிற்கிறார். இவர்களுக்காக வேண்டிதான் உலகத்தில் அத்துணை பாவங்களையும் செய்தோம், இவர்களுக்காக வேண்டிதான் உலகத்தில் அத்துணை பெரிய தப்புகளை செய்தோம், அவர்களுக்காக வேண்டியே தான் உலகத்தில் பாடுபட்டோம், அவர்களை நல்ல சந்தோஷமா வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உலகத்தில் அவ்வளவு பெரிய தவறுகளை எல்லாம் செய்தோம். ஆனால் இவர்களெல்லாம் பக்கத்தில் நிற்கிற பொழுது எங்களுக்கு உதவி செய்யுங்களே என்று கேட்கிற பொழுது அவருடைய சகோதரன் அவனை விட்டு விரண்டோடி விடுவார். எந்த சகோதரனுக்காக வேண்டி நீ ஒரு பொய் சத்தியம் செய்தாயே, எந்த சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ திருடினாயே, எந்த சகோதரன் உனக்கு கடைசி வரைக்கும் வந்து நிற்பான் என்று அவனுக்காக வேண்டி நிறைய நல்லாமல்களை முதலை தள்ளினாயே, அந்த சகோதரன் விரண்டோடுகிறார். உன்னுடைய தாய், உனக்காக வேண்டி கவலைப்படுகிற தாய், உன்னை வயிற்றுக்குள் சுமந்த தாய், உனக்காக வேண்டி நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிற தாய் உலகத்தில் இருக்கிற பொழுது அந்த தாயை இருக்கிறார், அம்மா நான் நரகத்துக்கு போய்விடுவேன் போல் தெரிகிறது, உங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு தானே ஹராம் ஹலாலை எல்லாம் பெருசாக நினைக்கவில்லை, திருடினேன், கொள்ளடித்தேன், நான் பொய்களை சொன்னேன், சம்பாதித்து வந்து உங்களை எல்லாம் சிறப்புப்படுத்தேன். அருமை தாயே, எனக்கு ஏதாவது உதவி செய்வது, உன்னுடைய நன்மையில் இருந்து ஏதாவது. இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இன்னும் பல தஃசீருடைய அறிஞர்கள் எழுதுறாங்க, இவர்கள் ஏன் சகோதரர்கள் ஓடி போறாங்க, தாய் ஓடி போறாங்க என்றால் இவன் கேட்பானா, உங்களுடைய நல்லவர்களை ஏதாவது தந்து உதவுங்களே, நான் உலகத்தில் வாழுகிற பொழுது உங்களுக்கு கொடுத்து உதவினே, நல்ல பெரிய சம்பாதிச்சு அள்ளி அள்ளி குடும்பங்களுக்கு உதவி செய்யிருப்பார், அப்படிப்பட்டவரா இருப்பார், தன்னுடைய தாய்க்கு அவ்வளவு சங்கைப்படுத்தி இருப்பார். ஆனாலும் கூட அவர் செய்த அநியாயங்களுக்கு நரகம் போக வேண்டுமா இல்லையா? எனவே அந்த தாயிடத்தில் இவன் சொல்கிறார், அம்மா உங்களுடைய நன்மைகள் கொஞ்சத்தை தந்தா நான் சொர்க்கம் போயிடுவேனே. அந்த தாய் ஓடுகிறார், தந்தையிட்ட வர்றார், தந்தையே, தகப்பனாரே, என்னை அந்த அளவுக்கு சீராட்டி வளர்த்து என்னை படிக்க வைத்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி நீங்கள் கண்ணு பார்த்து சந்தோஷப்பட்டீங்களே, இன்று நான் கண்ணீரோடு நிற்கிறேன், எனக்கு நரகம் தண்டனையாக வரப்போகிறது, ஒரு சில அமல்கள் தான் குறை இருக்கிறது, பாருங்கள் உங்களுடைய நல்ல அமலிருந்து 2 அமலை தந்தால் நான் சொர்க்கம் சென்று விடுவேனே. தந்தை ஓடுகிறார், என்னுடைய மகன் என்னுடைய நல்ல மனையில் குடிக்கி விடுவான் என்று அவர் ஓடுகிறார். தனது மனைவி, உலகத்தில் நாம் வாடுவதெல்லாம் பெருமதி சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் ஏன் சம்பாதிக்கிறோம் என்றால் இந்த பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இப்படி மனைவிக்காக வேண்டி நிறைய சாதித்தார், மார்க்கத்தை விட்டு விட்டு சாதித்தார். அதுதான் இங்கு அவர் செய்த மிகப்பெரிய கேடு. மார்க்கத்துக்கு புறமானவர்கள் எல்லாம் சாதித்தார். ஏனென்றால் மனைவி ஆசைப்படுகிறார், மனைவிக்கு பங்களா வேண்டும், அதற்காக வேண்டி திருடினார், லஞ்சம் வாங்கினார். மனைவிக்கு நகை வேண்டும், நகை கடை அனைத்தும் அவருடைய கழுத்திலே இருக்க வேண்டும் என்று
செயல்பட்டார். மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி திருடினார், அவதூறுகளை சொன்னார், எல்லாம் செய்தார். ஆனால் அந்த மனைவி சாஹிபதி அவளும் ஓடிவிடுகிறார். எவ்வளவு கொடுமை பாருங்கள். மஹ்ஷரில் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை. இந்த நிலையை நாம் நினைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் வாழ்கிற உலகு சொற்ப காலம் இபாதத்துக்கான நம்முடைய அமல்களை சரி செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மஹ்ஷர் மைதானம் என்பது ஒரு கடுமையான அமளிவுமலையான ஒரு சந்தர்ப்பம். அதில் நமக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் வெற்றி என்பது கிடையாது என்கிற அளவுக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒரு இடமாம் அந்த மஹ்ஷருடைய இடம். சிலர் எழுப்பப்படுவார்கள் மஹ்ஷர்ல. எப்படியாக தெரியுமா? கண் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றார், எனது இந்த வேதம் குர்ஆனை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? மஈஷத்தும் பங்கா, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கும். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, மஈஷத்தும் பங்கா என்றால் கபரிலேயே அல்லாஹ் நெருக்கடியை அல்லாஹ் கொடுக்கும். கபரை நெருக்கடியாக்கி விடுவார். உலகத்தில் குர்ஆனை விட்டு தூரமாக இருந்தார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலேயே நெருக்கடியை கொடுத்து விடுவார். ஏனென்றால் குர்ஆனை விட்டு தூரமாக இருந்தார், குர்ஆனை திரும்பி பார்க்கவில்லை, குர்ஆன் சொல்வது போன்று தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் என்று அவருக்கு தெரியும், ஆனால் அதன்படி நடக்கவில்லை. ஆக குர்ஆனை புறக்கணித்த காரணத்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறான். இது உலகத்தில் கொடுக்கிற தண்டனை அல்லது கபர்ல கொடுக்கிற தண்டனை. அடுத்து மறுமையில் அல்லாஹ் மஹ்ஷர்ல எழுப்பப்படுகிற பொழுது குருடனாக எழுப்பப்படுவார், கண் தெரியாத குருடனாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கிறான், அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? நான் உலகத்தில் வாழுகிற பொழுது நல்ல தெளிவாக நான் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன். மூக்கு கண்ணாடி துணை இல்லாமல் எவ்வளவு தூரத்தில் உள்ளதையும் குறிப்பாக பார்க்கிற அந்த ஆற்றல் எனது கண்ணுக்கு இருந்ததே. இறைவா, எதற்காக வேண்டி என்னை குருடனாக எழுப்பினார்? அல்லாஹ் பதில் சொல்கிறார், நீ உலகத்தில் வாழுகிற பொழுது குர்ஆன் உனக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நீ மறந்திருந்தால், குர்ஆன் சொல்வதை நீ உன் வாழ்க்கையில் செயல்படுத்தவில்லை. நஊது பில்லாஹ் வ இய்யாது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். குர்ஆன் சொன்னதுபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் நீ குர்ஆன் உனக்கு வந்து குர்ஆனுடைய போதனைகள் உனக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அதை நீ செயல்படுத்தாத காரணத்தால் இன்றைய நாள் நீ அல்லாஹ்வுடைய எனது ரஹ்மத்தை விட்டு மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபம்! அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் மஹ்ஷரில் நமக்கு கொஞ்சம் கூட வெற்றி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இருந்தால் மட்டும் நாம் இபாதத்தோடு போனாலும் கூட அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் அடிப்படையில் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். வெறுமன அமலோடு போனாலும் கூட சொர்க்கம் கிடைக்காதுங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் இது அஹ்லு சுன்னah வல் ஜமாஅவுடைய அகீதா. எனவே இந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக சொர்க்கம் தர காத்திருக்கிறான். ஆனால் இவன் குர்ஆனை புறக்கணித்த காரணத்தால் துன்சா, இன்று என்னுடைய ரஹ்மத்தில் இருந்து மறக்கடிக்கப்பட்டு விட்டார். உனக்கும் எனக்கு மத்தியில ரஹ்மத் என்கிற அருள் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு விட்டார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மஹ்ஷர்ல நமக்கு இல்லை என்றால் எப்படிங்க வெற்றி கிடைக்கும்? எனவே இவைகளில் மஹ்ஷருடைய அமளியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் மஹ்ஷரிலே மனிதன் எழுப்பப்படுகிறான். இன்னும் ஒருவன் எழுப்பப்படுகிறான், ஒரு கூட்டம். எப்படி தெரியுமா? அல்லதீன யுஹ்ஷரூன அலா வுஜூஹிஹிம் இலா ஜஹன்னம உலாயிக ஷர்ரு மகானன் வ அضلு ஸபீலா. இன்னும் சிலர் எழுப்பப்படுகிறார்கள்.
அவர்கள் மஹ்ஷர்ல முகத்தால் நடப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், மிகவும் கேடுகட்ட இடம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வழியால் தவறான வழிக்கு வழிகட்டுக்கு சென்றவர்கள் முகத்தால் நடப்பார்கள். சஹாபாக்களுக்கு விந்தையாக இருந்தது. அது எப்படி முகத்தால் நடப்பது? பாதத்தால் நடக்க கேள்விப்பட்டிருக்கிறோம், வேண்டுமானால் கையால் நடக்கலாம், முகத்தால் எப்படி நடக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்தி புகுற்ற மாதிரி சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினார்கள். ஒரு மனிதன் காலால் எப்படி நடக்க சாத்தியமாயிற்றோ, அல்லாஹ் எப்படி அதற்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தானோ அந்த ரப்புக்கு முடியும். அவன் தாக்கத்துள்ளவன். அவன் முகம் குப்புற அவனை நடக்க வைப்பார். முகம் தான் பாதம் போன்று அவனுடைய பூமியில சிதைத்தவனாக, அவனுடைய காலெல்லாம் மேல் தூக்கியவனாக இப்படியாக மனுஷரில் வருவார். இவன் யார் என்று சொன்னால், கெட்ட வழியில் நடப்பவன், தவறான வழிகளை தேர்வு செய்தவன், வழிகேட்டின் பக்கம் சென்றவன். நல்ல வழிகளெல்லாம் இருக்கிற பொழுது தீய வழிகளையே தேர்வு செய்வானே, அப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள் முகத்தால் நடப்பார்கள். இதுவே அவர்களை ஃபதிஹத்துப்படுத்தக்கூடிய ஒரு கடுமை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷர்ல நடக்கிற அமளிகளை பற்றி இப்படி சொன்னார்கள். அருமையானவர்களே, இவைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மஹ்ஷர் என்பது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. அந்த இடம் விசாரணைக்குரிய ஒரு நீதிமன்றம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருப்பார். நல்லவர்களும் கெட்டவர்களும் விரைவில் நிற்பார்கள். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. பெரிய பெரிய அரசர்கள், உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த கொடுங்கோல் மன்னர்களும் அங்கு நிர்வாணப்படுத்தப்பட்டவர்களாக நிற்பார்கள். எனவே நல்லவர்களும் நிற்பார்கள், சாலிஹீன்களும் நிற்பார்கள். அப்பொழுதுதான் ஒரு சப்தம் வருகிறது அல்லாஹ் புறத்தில். என்ன சப்தம் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து சப்தத்தை கொடுக்கிறான் மலக்குகள் மூலமாக. ஏ முஜ்ரிம்களே, பாவிகளே, நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். உலகத்தில் வாழுகிற பொழுது நல்லவன் கெட்டவை எல்லாரும் சமமாக இருந்தீர்கள். நல்லவன் கெட்டவை எல்லாரும் பள்ளிவாசல ஒண்ணா இருந்தீங்க. அயோக்கியனும் பள்ளியில் இருந்தார், சாலிஹீன்களும் பள்ளியில் இருந்தார்கள், அவுலியாக்களும் பள்ளியில் இருந்தார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களும் பள்ளியில் இருந்தார்கள், திருடனும் பள்ளியில் இருந்தார். நல்லவன் கெட்டவை எல்லோரும் சமமாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா கெட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது உலகத்தில். அவன் தான் முதன்மைப்படுத்தப்பட்டவனாக இருந்தார். அவைகள் எல்லாம் உலகத்தோடு முடிந்துவிட்டது. எனவே மஹ்ஷர்ல நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாக ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நான் சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான், நான் இப்பொழுது கட்டளையிடுகிறேன், முஜ்ரிம்களே, நீங்கள் தூர விலகி போய்விடுங்கள், நல்லவர்கள் தனியாக நில்லுங்கள். இப்படி ஒரு வார்த்தை சொன்னவுடன் அப்படி முஜ்ரிம்கள் கெட்டவர்கள் அப்படியே அவ்வளவு பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். அங்கு பார்த்தால் நல்லவர்கள் மட்டும் இருக்கார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நாம் அனைவர்களையும் சேர்த்தள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் அனைவர்களும் இருக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்ளுங்கள். எனவே அதற்கு பிறகுதான் அங்கு விசாரணை நடக்க இருக்கிறது. விசாரணை நீதிமன்றம் சாதாரண நீதிமன்றம் அல்ல. கண்ணுக்கு முன்னால் நாம் செய்தவைகள் அனைத்தும் கொண்டு வந்து காட்டப்படும். பார், இப்பொழுது படித்துப் பார், உன் கையில் கொடுக்கப்பட்ட ஏடுகளை படித்துப் பார். நீ செய்த குற்றங்கள் அனைத்தும் குற்றப்பத்திரிகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, படித்துப் பார். அவன் படித்து பார்ப்பான். லா யுகாதிரு ஸகீரத்தன் வல கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சிறுபாவம் பெரும்பாவம் என்று ஒன்று விடாமல் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொலைந்தான் மனிதன், அதோடு அவனுடைய வாழ்க்கையே முடிந்துவிட்டது. அவனுடைய லட்சியமே தீர்ந்து விட்டது. ஒரு சிறு பாவம் கூட விட்டு வைக்கவில்லையே. யாருக்கும் தெரியாமல் செய்த பாவத்தை கூட எழுதப்பட்டிருக்கிறது. நான் கூட மறந்து விட்டேன், ஆனால் நான் செய்த பாவம் எழுதப்பட்டு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டப்படுகிறது. யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டியதாலே நான் அந்த பாவத்தை செய்தேன். உலகத்தில் நல்லவர்களை போன்று நடித்தேன், ஆனால் மறைவில அவ்வளவு பெரிய அட்டகாசங்கள் செய்தது என்று அந்த நேரத்தில் கையெழுத்து செய்கிறான்.
யாவையில் மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. கையில் பிசைந்து விடுகிறான். யாவையிலத்தமா, எனக்கு பிடித்த கை சேர்ந்தது. மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன கேடு பிடித்தது? என்னுடைய அனைத்து பாவத்தை ஒன்று விடாமல் அனைத்தையும் வரிசைப்படுத்தி இருக்கிறது என்று அந்த ஏட்டை குழப்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி தாங்க மாஸ்டருடைய நெருக்கடி. இது சும்மா ஜும்மா பயால ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டு போற விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பற்றி பேச வந்தா மணிக்கணக்கில் பேசப்படும். எனவே அருமையானவர்களே, இந்த குத்பாவுடைய இந்த தலைப்பிலை இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது நமக்கு போதுமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைப்போம். ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். மஹ்ஷர்ல நல்லவர்கள் கூட்டத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று திரளக்கூடிய வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.